தமிழ் மீடியா என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து குபேரா. தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா அவர்கள் நடித்திருக்க திரைப்படம். ஜூன் மாதம் 20ஆம் தேதி வந்து இந்த படம் பேன் இண்டியா படமாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் எல்லா மொழியிலையும் வந்து வெளியிடிருக்கு. நான் தமிழில் வந்து பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ஹிந்தியில் வந்து ராஷ்மிகா மந்தனாவுக்கும் சரி, தனுஷ்க்கும் சரி, ப்ளஸ் நாகார்ஜுனா வந்து ஏற்கனவே ரட்சகன் பண்ணும்பொழுதே பேன் இண்டியா படம் போல தான் இப்போ பண்ணாங்க. முதல் பேன் இண்டியா ஹீரோன்னு அவரை தான் சொல்லணும். நம்ம அவர் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு சிபிஐ ஆஃபீஸராக வர்றாரு. இதில் வந்து பிச்சைக்காரன் போல் ஒரு கேரக்டரில் வந்து தனுஷ் வர்றாரு. நடிப்பு வந்து மிக சிறப்பாக இருக்குது. தனுஷோட நடிப்பு வந்து சும்மா சொல்லக்கூடாது, மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. ராஷ்மிகா மந்தனாவும் அவங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் வந்து அந்த வாடா போய் வா நண்பா சாங் வந்து ரொம்ப ஆர்கரிக்காகவும், சாங்கும் நல்லா தான் வந்திருக்கு. ரீ ரெக்கார்டிங்கும் வந்து படத்துக்கு நல்லா தான் வந்திருக்கு. மேற்கொண்டு வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுற கதை இல்லாமல் வேறு மாதிரி இருக்கிறது வந்து மிகப்பெரிய பலம். தனுஷை பொறுத்த வரைக்கும் இங்கே யாரையோ சொல்லுவாங்க நடிப்பு அரக்கர்னு. என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நடிப்பு அரக்கர்னு அது தனுஷ் தான். இந்த பிகினிங் ஸ்டேஜே வந்து அவர் இன்ட்ரடக்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கு வந்திருக்காங்கன்னா இதான் முதல் முறை. அம்மா தாயே அப்படின்ற மாதிரி அவர் சிச்சுக்கினே பிச்சை கேட்குறது வந்து மிக சிறப்பாக வந்து பண்ணியிருப்பார். ஹீரோனாலே வந்து ஒரு சாங் வைக்கணும், ஒரு ஃபைட்டில் என்ட்ரு ஆகணும், கண்ணாடி உடைச்சி கண்ணு மட்டும் தெரியணும், கடலுக்குள்ளேருந்து அப்படியே தாவி மேலே வரணுன்றதெல்லாம் தவிர்த்து ஒரு நேஷ்னல் அவார்டுக்கு உண்டான ஹீரோன்றதை வந்து திருப்பி இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காங்க. நல்ல டெடிக்கேஷனு. ஒரு குப்பமேட்லேருந்து ராஷ்மிகா மந்தனாவும் ப்ளஸ் தனுஷம் வந்து வர சீன்லாம் வந்து உண்மையிலே அவங்க டெடிக்கேஷனை வந்து நம்ம பாராட்டணும். படம் வந்து ஒரு 3 மணி நேரம் 10 நிமிஷம் போகுது. அந்த லென்த்தை வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். இயக்குனர் வந்து மிக பிரசித்தமான இயக்குனர் தான். அவருடைய இயக்கம் வந்து மிகப்பெரிய பலம் தான் படத்துக்கு. முழுக்க முழுக்க தனுஷ், நாகார்ஜுன் தான் தோளில் படத்தை தாங்குகிறாங்க. போர் எதுவுமே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ராஷ்மிகா மந்தனா இருக்குதுன்னு ஒரு சாங்லாம் வைக்காமல் தனுஷ் ப்ளஸ் ராஷ்மிகா மந்தனா வந்து கேரக்டராக யூஸ் பண்ணிக்கிறது மிகப்பெரிய பலம் படத்துக்கு. அதே போல் நாகார்ஜுனா வந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழில் வந்து நடிச்சிருக்காரு. இது பேன் இண்டியா படம்ன்றதுனால இது தமிழ்னு நம்ம ஏற்றுக்கணும். ரஜினி சாருடைய படத்தில் வந்து நடிக்க போகிறார், கூலி படத்தில். அதுக்கு ஒரு முன்னோட்டமாக கூட இதை நம்ம கருதலாம். ஓவரால் பார்த்திங்கன்னா படம் வந்து தனுஷ் வந்து அந்த ஒரு கை வந்து உடைச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க பிகினிங்கில். அதை படம் எண்டு வரைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஒரு பனைமரம் ஏறும்போதும் சரி, அவர் மாடிப்படி எகிரி குதிக்கும் போதும் சரி, அந்த ஒரு கை அது உடஞ்சதை வந்து கமல் சாருக்கு அப்புறமா இந்த மாதிரி டெடிக்கேஷனாக நடிச்சிருக்காருன்னா அது தனுஷ் தான் நம்ம சொல்லணும். ஓவரால் படம் வந்து குபேரா வந்து ப்ரொடியூசருக்கும் குபேரா அவருக்கு அளவுக்கு படம் வந்து சக்ஸஸ்ஃபுல் தான் நான் நம்புகிறேன். தமிழ் மீடியா என்டர்டெயின்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் சார்பாக குபேரா டீம், தனுஷ் சார், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, மேற்கொண்டு அந்த வில்லன் கேரக்டரில் ஒருத்தர் ஹிந்திக்கு ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு, மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத், டிஎஸ்பி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். மேற்கொண்டு தமிழ் மீடியா என்டர்டெயின்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் பாலிவுட், ஹாலிவுட், கோலிவுட் திரைப்படங்களுடைய திரைவிமர்சனத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.